ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மும்முரமாக வந்து பிளானிங் போடுறாங்க. ஏன் பிளானிங் போடுறாங்க அப்படின்னா, நேற்று பிக் பாஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, குட் பாய் அப்படின்ட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீக்லி டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் டிலக்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு 9 செகண்ட் தான் கொடுப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த லாக்கர் ரூம்குள்ளே போயிட்டு உடனே வந்துட்டாங்க. ஆனால் 2 பேர் வந்துட்டு அந்த பஸர் அடித்ததுக்கப்புறமா தான் வந்தாங்க. விட்டுட்டார் பிக் பாஸும். ஆனால் எடுத்துகிட்டு வந்த பொருள் பார்த்தீங்கன்னா 4600. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ அப்போது அதை மீறிட்டாங்க. அப்போ பிக் பாஸ் டீமுக்கு தான் அது வந்துட்டு போகுது. ஆனால் பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீலிங் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு 650 ரூபாய்க்கும் 350 ரூபாய்க்கும் சூப்பர் டெலக்ஸ் கொடுத்ததுனால டென்ஷன் ஆகிட்டாப்பில். அது வந்து உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு டீலிங்லாம் போடுறீங்க, அப்போ நான் எதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாப்பில். அதனால் வந்துட்டு எல்லாம் செம்ம இதில் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வியானா ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. என்னென்னா, நம்ம எப்படியும் வந்து திரும்ப நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நேற்று தான் தோற்றுட்டோம் பிபி டீம், இன்றைக்கி வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதில் வந்துட்டு சப்போஸ் லாக்கவுட் ரூம்குள்ளே போனோன்னா உள்ளே வந்து இந்த பேஸ்மெண்ட் மாதிரி அந்த பக்கெட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க, அதே தூக்கிட்டு வந்துடலான்றாங்க. அது வந்து ரூல் இல்லைல்ல, அதை தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் தேவையானதை வந்து நம்ம எடுத்துப்போம். எப்படி ரூலு செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறது வந்துட்டு கிட்னி இருந்தால் தான் திங்க் பண்ண தோணும். ஆக்சுவலாக வந்துட்டு வெளியில் அந்த 9 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துடணும். அந்த பொருள் எவ்வளோ பொருள் நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்களோ அதை தான் வந்து கணக்கீடு பண்ணுவாங்கன்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பக்கெட்டையும் நம்ம எடுத்து வந்துடுவோம் வெளியே, 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலான்றாங்க. என்ன ஒரு வில்லத்தனம். அதாவது மார்க் வந்துட்டு எழுதி அதுக்கப்புறம் மார்க் வந்துட்டு அவுட்புட் வரதுக்கு பதில் நம்மளே வந்து அதில் வந்து 100 மார்க் போட்டுருவோன்றாங்க. ஏம்மா நீ எழுத வேண்டாமா? நீ எழுதாமே வந்துட்டு நீ 100 மார்க் போட்டாங்க வந்து செல்லுமா? எழுதினா தானே அவங்க இன்னொருத்தவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னங்க அவங்க போகிற 100 மார்க்கை நான் போட்டால் என்னங்க? எனக்கு ஏமல் நம்பிக்கை இருக்குங்க. ரைட்ரா, சோலி முடிஞ்சிச்சுரா. இன்னும் பிக் பாஸ் இன்னும் டென்ஷன் ஆக போகிறது தெரியல. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானாவோட இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.